மாநில தலைநகரில் ஒன்றான தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் பாஜக மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானா ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குமரியில் பிறந்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து பின்னர் RSS இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு பொது வாழ்வில் ஈடுபட்டதோடு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மாநில தலைவர் வரை உயர்ந்த நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். மக்கள் பணிக்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்தவர். தென் சென்னை தொகுதியில் மோடி அவர்களின் சாதனைகள். 2023 டிசம்பரில் மிக்சாங் புயல் சென்னை மாவட்டத்தை பாதித்த போது வெள்ள நிவாரணத் தொகையாக ரூபாய் 450 கோடியை ஒதுக்கியது மோடி அவர்களின் தலைமையிலான அரசு. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சென்னையில் சுமார் 1000 கோடி செலவில் 48 திட்டங்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது மோடி அவர்களின் மத்திய அரசு. தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் தென் சென்னை தொகுதியில் நிகழும் சுகாதார சீர்கேட்டை போக்கி மீண்டும் ஒரு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் காப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார். ஆனால் திமுக அரசோ 5000 கோடி செலவில் சென்னையில் உள்ள ஆறுகள் பாதுகாக்கப்படும் என வாக்குறுதி அளித்தது. அதன் பின்னர் இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நகரில் உள்ள ஆறுகள் தொடர்ந்து மாசுபடுவதுடன் மழை காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. தற்போதைய எம்பியும் தென் சென்னை திமுக வேட்பாளருமான தமிழச்சி தங்கபாண்டியனோ வழக்கம் போல வாரிசு கோட்டாவில் 2வது முறையாக இதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரின் செயலற்ற தன்மையால் தொகுதிக்குள் வாக்கு கேட்டு செல்லும் இடங்களில் பொதுமக்களிடையே பெரும் எதிர்ப்பு நிலவுகிறது. எனவே தனது ஆரம்ப காலம் முதல் எளிமையாக மக்கள் பணி செய்து வரும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனை தேர்ந்தெடுப்பதன் மூலம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தி தென் சென்னையின் வளர்ச்சிக்கு வித்திடுவோம். வாக்களிப்போம் தாமரைக்கே.